வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. எங்களுடைய பையன் சாய்க்குட்டிக்காக ஒரு சேனல் நாங்க ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட பேரு மிஸ்டர் சாய்க்குட்டி. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லயே தீம் செட்டப்ல எடுக்கக்கூடிய போட்டோஷூட், ப்ரொஃபஷனல் போட்டோஷூட், எஜுகேஷனல் பர்பஸான வீடியோஸ், அப்புறம் சாய்க்குட்டியோட ஃபன்னி மொமெண்ட்ஸ், அவனுக்கு நாங்க போடுற காஸ்டியூம்ஸ், அப்படி இப்படின்னா அவன் பண்ற நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் அந்த சேனல்ல காத்துட்டு இருக்கு. அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்றேன். மறக்காம கிளிக் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலுக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை என்னுடைய பையன் மிஸ்டர் சாய்க்குட்டி சேனலுக்கும் நீங்க கொடுப்பீங்க நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் தொழிகளே. இன்றைக்கி நம்ம டயட் ரெசிப்பியில் முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம அடிக்கடி டயட் இருக்கும்போது முட்டை எடுத்துக்குவோம், அதுவும் அவிச்ச முட்டை எடுத்துக்குவோம். அது சாப்பிட்டு நம்மளுக்கு போர் அடிச்சிருக்கோம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த முட்டை மசாலா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையோட நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் ஒருங்கே கிடைக்கிற ஒரு பொருள் அப்படின்னா அது கண்டிப்பாக முட்டை தான். அது வேக வைத்த முட்டையில் ரொம்ப லோ கேலரிஸ் இருக்கிறதுனால டயட்டுக்கு ஏற்ற ஒரு உணவாக இது சொல்கிறாங்க. வேக வைத்த முட்டையை 2 வாரத்தில் கண்டினியூவாக சாப்பிடும்போது நம்மளுக்கு 10 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகிறதா ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. முட்டையை நம்ம சமைக்கிற விதத்தில் ஒவ்வொரு கேலரிஸ் மாறுபடும். அதுவும் வேக வைத்த முட்டையில் 90 கேலரிஸ் தான் இருக்குது. நம்ம ஆம்லேட் செய்யும்போது அந்த எண்ணெய், நம்ம சேர்க்குற பொருள் எல்லாம் சேர்த்து கேலரிஸ் மாறுபடும். சடனாக நம்ம வேக வைத்த முட்டையை நம்ம உணவாக எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் எனர்ஜி லெவல் கம்மியாயிரும். ஏன்னா கார்போஹைட்ரேட்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணுறதுனால உடம்புல உள்ள குளுக்கோஸ் லெவல் கம்மியாகும். இதனால் எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக பழகி உடம்பு பழகிக்கும். சில பேர் முட்டையோட வெள்ளைக்கருவு எடுத்துக்குவாங்க, ஆனால் மஞ்சள் கருவு எடுக்க மாட்டாங்க. அதில் நிறைய கொழுப்பு இருக்குது அப்படின்ட்டு. அது தவறான விஷயம். மஞ்சள் கருவில் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு நிறையவே இருக்குது. இது கெட்ட கொழுப்பை அழிக்கிறதுக்கு கண்டிப்பாக இது உதவும். அதனால் ரெண்டுமே நம்ம எடுத்துக்கிறது நல்லது. முழு மூச்சோட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேக வைத்த முட்டையை பிரதான உணவாக எடுத்துக்கிட்டு மாவுச்சத்து நிறைந்த பழங்களையும் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளையும் சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நைட்டு இதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க, ஏன்னா டைஜஸ்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். இப்போ வாங்க இந்த முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு விழுது சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு 1 நிமிஷத்துக்கு அந்த இஞ்சி பூடோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கலர் கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இதையும் குறைவான தீயில வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருவோம். அப்போ அந்த பச்சை வாசனை போயிடும். ரெண்டு அவிச்ச முட்டையை எடுத்து 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் நல்ல நூல் வச்சு கட் பண்ணிங்கன்னா 1 போல் வரும். இப்போது அந்த முட்டையில் மசாலா படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுக்கலாம். முன்னாடி 1 நிமிஷம், பின்னாடி 1 நிமிஷம், அந்த மாதிரி கோட் பண்ணி விட்டிங்கன்னா முட்டை மசாலா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான முட்டை மசாலா ரெடி. இதை அப்படியே சாப்பிட்றலாம், அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இதே மாதிரி நிறைய டயட் ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.